திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பக்தன் நான். உங்கள் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. நடிகர் கார்த்தி வருத்தம் தெரிவித்து போட்ட பதிவுதான் இந்த வரிகள். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இதுகுறித்த ஆதாரங்களையும் அப்போது அவர் வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் ஆந்திர மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமின்றி இந்திய அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மறுப்பு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி கோயிலுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறது. மத்திய அரசும் இது தொடர்பான விசாரணையில் இறங்கியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து திரைப்பட நடிகரும் தற்போதைய ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இதுபோன்ற பிரச்சினைகளை கண்டறிய தேசிய அளவில் சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என கூறியிருந்தார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதால் ஏற்பட்ட களங்கத்தை பரிசுத்தம் செய்ய சிறப்பு பூஜைகளையும் நடத்தியிருந்தார் பவன் கல்யாண். இந்நிலையில் நடிகர் கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் உருவாகி இருக்கும் மெய்யழகன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஆந்திர மாநிலத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஒருவர் கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேண்டுமா என ஜாலியாக கேட்டுள்ளார். இந்த நேரத்தில் லட்டு பற்றி பேச வேண்டாம், இது சென்சிட்டிவான விஷயம் என்று பதிலளித்திருந்தார். லட்டு குறித்து இப்படி ஜாலியாக நடந்த இந்த உரையாடல் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியது. லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தி ஜாலியாக பேசியிருப்பதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாற்றப்பட்டு சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பவன் கல்யாண் நேற்று நடைபெற்ற சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் லட்டை பற்றி கிண்டலாக பேசியிருப்பதை பார்த்தேன். லட்டு சென்சிட்டிவ் விஷயமாம், அப்படி ஒருபோதும் சொல்லாதீர்கள், இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திருப்பதி லட்டு விவகாரத்தை காமெடியாக்க வேண்டாம். ஒரு நடிகராக உங்களை நான் மதிக்கிறேன். அதே சமயம் நடிகர்கள் இந்த சனாதன தர்மத்தை மதிக்க வேண்டும் என ஆவேசத்துடன் பேசியிருந்தார் பவன் கல்யாண். இந்நிலையில் பவன் கல்யாண் பேசியது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ளார் நடிகர் கார்த்தி. அன்புள்ள பவன் கல்யாண் சார், உங்கள் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பக்தன் நான். நமது கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவன் நான் என பதிவிட்டுள்ளார். கார்த்தி போட்ட பதிவுக்கு பதிலளித்த பவன் கல்யாண், உங்கள் அன்பான பதிலையும் நீங்கள் காட்டிய மரியாதையையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பினேன். இந்த சம்பவம் தற்செயலாக நடந்துள்ளது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.